அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர்லேருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜில் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணுங்க. மேலே தான் தூக்கும். இதை வந்து இங்கே வந்து மாறும். இப்போ தான் தண்ணி எடுக்கும். இதுலேயே உங்களுக்கு தெரியும். தண்ணியாக ஊற்றி இல்லை தண்ணி லைட்டாக தூக்கி பண்ணா ஏன் 3 மோட்டராங்க அதுதான் ஊற்றுக்கு என் மோட்டர் நிறையா ஊற்று பாலா நல்லா 3 தூக்கி பிடியா என் மோட்டர் நிறையா பிடிக்கும். அப்படிதான் ஒன்றும் இல்லை. இன்னும் ஃபிட் பண்ணால் 2 பாமா நல்லா அடிக்கும். இன்னும் ஏறும். காலையில் இந்த அளவுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு. பைப் போட்டு ஃபிட் பண்ணி எத்தனை அடி கிணறு இது? கிணறு எத்தனை அடி? 5 அடியா? 2.5 டெலிவரி. ஆனால் 3 இன்ச்சு மோட்ரு 2.5 பல்ப் நல்ல போர்ஸாக இருக்கும். மிகவும் குறைவான செலவில் விவசாயத்துக்கு பயன்படுறது தான் இந்த பிஎல்டி சோலார் மோட்டருக்கு 1 வருஷம் வாரண்ட்டி, பேனலுக்கு 25 வருஷம் வாரண்ட்டி. 45 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் கிடைக்குது. 1300 வாட்ஸ்க்கு மேலே வருது. நல்ல எஃபிஷியன்சி. 3 இன்ச்சு டெலிவரி மோட்டரை 2.5 பல்ப் போட்டு எடுத்துருக்காங்க. கஸ்டமர் சொல்கிறது பாருங்கள், விவசாயி சொன்னது. தேங்க்யூ. ஆமாம். எத்தனை ஏக்கர் நிலம் பாய்ச்சல் இது? 3 ஏக்கரா? 3 ஏக்கரா தாராளம் போதும்னு நினைக்கிறேன் நான். தண்ணி பிரச்சனை இருக்காதாண்டா. தண்ணி ஊற்றினே இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு தண்ணியெலாம் விடாது இல்லை. இன்ஜின் கையில் ஷார்ட் பண்ணி விட்டாங்கன்னா போய் இன்ஜினுக்கு செலவு பண்ணுறத விட இது எவ்வளோ மேலே இல்லை நமக்கு. இதில் இன்னொரு வகை இருக்குது. அது வந்து ஏசி மோட்டார், கரண்ட்டில் ஓடுற மோட்டர். அதுக்கும் சோலார் போட்டு பயன்படுத்தலாம். ஆனால் செலவு கூடுதலாக வரும். தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரும். ஆனால் இது வந்து விலை அதிகமாக இருந்தாலும் விவசாயிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால இது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்குதே போதுன்ற 3 ஏக்கர் நிலத்துக்கு இவங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கும் இவ்வளோ வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் டீசல்னால் எவ்வளோ நாள் ஓடும்? எவ்வளோ நேரம் ஓடும் ஒரு லிட்டருக்கு இன்ஜின்? 600 ரன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் 600 ரன்னு. நல்ல இன்ஜினாக இருக்கும். நல்ல இன்ஜினாக இருக்கும். கரெக்டாக 600 ரன் 1 மணி நேரம். இப்போ மாதத்துக்கே எப்படியும் வந்து 2000-3000 ஆகிடுமா? இப்போ அதுக்கு முன்னே ஆச்சு. இப்போ மோட்டர் தான் ஆச்சு. சும்மா தான் ஊரில் இப்போ இது வந்து மொத்தமாக உங்களுக்கு செலவும் குறையும். ஆனால் இனிஷியலாக வந்து செலவு மானியம் வந்து கரண்ட்டு அதெல்லாம் ஏற்படுத்தணும். இது உங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? இது யார் வேணால் போடலாம். இதில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்கிறேன். வித்து தான் போட்டு வச்சுக்கிடுவா. சரியா சிவஜா? இந்த பிஎல்டிசி மோட்ரு வந்து விவசாயத்துக்கு ஒரு நல்ல நண்பன்றதை கூட சொல்லலாம். ஏன்னா குறைவான செலவில் அதிக எஃபிஷியன்சி கொடுக்குற மோட்ரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.